Hi, hello everyone. வணக்கம். நான் உங்க தீபன் from Amirtha Institute. So இந்த வீடியோல நம்ம ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்கோட process என்ன, procedure என்னன்னு டீடைலா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்க போறோம். கிறிஸ்டல் கிளியரா. இப்போ நீங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், those students யாரெல்லாம் வந்து 600 plus வந்து ஸ்கோர் பண்ணிருக்கீங்களோ அவங்கலாம் வந்து ஆல் இந்தியா கோட்டால நீங்க அப்ளிகேஷன் போடுங்க. If you get the chance ஏதாவது ஒரு நல்ல மெடிக்கல் காலேஜஸ்ல உங்களுக்கு கிடைக்குது, எய்ம்ஸ் அண்ட் டாப் 10 மெடிக்கல் காலேஜஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை லாக் பண்ணுங்க. அதர்வைஸ் என்னோட தமிழ்நாடு ஸ்டேட்லேயே நான் வந்து டாப் காலேஜஸை சூஸ் பண்ணணும், எம்எம்சி ஸ்டான்லி அப்படின்னாலும் இந்த ஆல் இந்தியா கோட்டா மூலமாகவும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். லாஸ்ட் இயர் ஒரு செர்டைன் நம்பர் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணிட்டாங்க, 640க்கு மேலே எடுத்த ஸ்டூடெண்ட்ஸே தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் வந்து சீட் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மார்க்குக்கு அவங்க ஆல் இந்தியா கோட்டாவில் தாராளமாக எம்எம்சியோ ஸ்டான்லியோ கிடச்சிருக்கும். பட் அதை விட்டுட்டு ஸ்டேட் கோட்டாவில் வந்து புக் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரு 500 மார்க்ஸ் 500 ப்ளஸில் பார்டரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டேட் கோட்டாவில் கிடைக்க வேண்டிய சீட் வந்து கிடைக்காம போயிடும். நீங்கள் ஆல் இந்தியா கோட்டா மூலமாக சேம் காலேஜ்லேயே நீங்கள் சீட் எடுக்கலாம். அப்படி எடுக்கிறது மூலமாக டியூவல் சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று, இன்னொருத்தருக்கு வழிவிடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மெடிக்கல் காலேஜை டாப் ரேங்கிங்கில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ என்னுடைய அன்பு வேண்டுகோள் இது, தயவுசெய்து 600 ப்ளஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான காலேஜை ஆல் இந்தியா கோட்டா மூலமாக சூஸ் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் டு see our videos, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் ஆல்சோ பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். சரி சார், இப்போ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் யார் சார் இந்த கவுன்சிலிங்கை நடத்துறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். டைரக்டரேட் ஆஃப் ஜென்ரல் ஹெல்த் சயின்சஸ் வந்து எம்சிஐ இன்னும் முன்னாடி சொல்லுவோம், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதை டிசால்வ் பண்ணிட்டு இப்போ நேஷனல் மெடிக்கல் கமிஷன் கொண்டு வந்தாச்சு. அவங்களுக்கு கீழே இறங்கக்கூடிய இந்த டைரக்டரேட் மூலமாக தான் பண்ணுறாங்க. இந்த டைரக்டரேட் என்னன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, எம்சிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை வந்து கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இந்த கமிட்டி தான் என்ன பண்ணுதுன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து சீட் அலாட்மெண்ட் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் கொண்டு போகிறது இந்த கமிட்டி தான். இப்போ நம்ம ஸ்டெப் 1 எப்படி சார் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன வெப்சைட்னா www.ncc.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பிஜி மெடிக்கல் கவுன்சிலிங், இன்னொன்று யூஜி மெடிக்கல் கவுன்சிலிங், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கவுன்சிலிங் சொல்லிட்டு. ஸோ இதில் யூஜி மெடிக்கல் கவுன்சிலிங்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். அதில் இந்த ரோல் நம்பர் டீட்டெயில்ஸ், உங்களோட நீட் ரோல் நம்பர் அண்ட் நேம் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ், டேட் ஆஃப் பர்த், நீட் ஸ்கோரு, பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபாதர் அட்ரஸ் இந்த மாதிரியான டீட்டெயில் அண்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்து ஃபர்னிஷ் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் எப்படி இருக்கும்னா, நீங்கள் இந்த வெப்சைட்டில் பண்ணும் போதே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒவ்வொரு ஸ்டெப்புமே காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா பேமெண்ட். ஸோ என்ன மாதிரி பேமெண்ட்ஸ் இதில் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஒன்று வந்து நான் ரீஃபண்டபிள் ஃபீன்னு ஒன்று, இன்னொன்று ரீஃபண்டபிள் டியூஷன் ஃபீன்னு ஒன்று. நான் ரீஃபண்டபிள் ஃபீயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 10,000 rupees, ரிசர்வ்டு கேண்டிடேட் அப்படின்னா ஓபிசி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 500 rupees. ஸோ 1000, இதுக்கு வந்து 500. டீம்டு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் அதுக்கு 5,000 rupees. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் ரீஃபண்டபிள், திருப்பி தரமாட்டாங்க. அடுத்தது வந்து என்னென்னா டியூஷன் ஃபீ, ரீஃபண்டபிள் ஃபீஸ். இது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 10,000, அதாவது ரிசர்வ்டு கேட்டகரியாக இருக்காங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி, ஸோ அவங்களுக்கு 5,000 rupees. இப்போ வந்து மார்க் கம்மியாக இருக்குது சார், நான் வந்து டீம்டு மூலமாக நான் சீட்டு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்களும் வந்து இதில் அப்ளை பண்ணுவாங்க 2 lakh rupees. ஸோ இவங்க இந்த டியூஷன் ஃபீங்கிறது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இப்போ சீட் வந்து எடுக்கிறீங்க ஒரு மெடிக்கல் காலேஜில், எடுத்த பிறகு இப்போ எய்ம்ஸே எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே வந்து ஒரு செர்டைன் நம்பர் ஆஃப் ஃபீஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீஸில் இந்த அமௌண்ட்டை வந்து டிடக்ட் பண்ணிடுவாங்க. 5,000 rupees நீங்கள் கட்டிடுறீங்க அப்படின்னா எய்ம்ஸில் போய் அங்கே டியூஷன் ஃபீஸ் வாங்குவாங்கல்ல, அதில் இந்த 5,000 rupees வந்து அதுலேருந்து கழிச்சு மீதியை வந்து வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி தான் டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜை சூஸ் பண்ணும் போது ப்ரைவேட் காலேஜோட ஃபீஸில் 2 lakh rupees டிடக்ட் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட்டை வாங்கிக்குவாங்க. அப்படி தான் இந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்டபிள் ஆகும். இப்போ வந்து நான் வந்து அப்ளை பண்ண சார், எனக்கு வெரி லோ மார்க், எனக்கு சீட்டே அலாட் ஆகலை, இந்த கவுன்சிலிங் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 மோப்பப் ரவுண்ட் எல்லாம் முடிஞ்சு எனக்கு வந்து எந்த சீட்டுமே அலாட் ஆகலை, எனக்கு கிடைக்கவே இல்லை சார் அப்படின்னா
உங்கள் ஃபீ வந்து திருப்பி வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து விழுந்துடும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து இயங்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் வந்து எந்த காலேஜை சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எல்லா மெடிக்கல் காலேஜஸ்னுடைய லிஸ்ட்டும் இதில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு சூஸ் த ஸ்டேட். அப்புறம் ஸ்டேட்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரிஃபர்டு மெடிக்கல் காலேஜஸை நீங்கள் ஆர்டர் படி நீங்கள் சூஸ் பண்ணிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் எய்ம்ஸ் அண்ட் நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய டாப் 10 காலேஜஸ். ஸோ அது அப்படியே நீங்கள் வரிசையாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டே வரலாம். இப்போ இதில் எந்த மெடிக்கல் காலேஜ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். எத்தனை நம்பர் வேணாலும், கிட்டத்தட்ட 235 மெடிக்கல் காலேஜஸ் இருக்கும். எத்தனை நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ என்ன ஸ்டேட்டில் வேணாலும் நீங்கள் அந்த காலேஜை செலக்ட் பண்ணலாம். தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அட் ஆல். இப்போ இந்த ஆர்டர் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் வந்து நான் கணக்குனான்னு சூஸ் பண்ணிட்டேன் சார், எனக்கு தேவையானது எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டேன், அது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரில் இல்லை, அதை நான் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் திருப்பி ரீஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவசரப்பட வேணாம், ஃப்ரஸ்ட்ரேட் ஆக வேணாம். சிம்பிளாக உட்காந்து பயம் இல்லாமல் ஒவ்வொன்றுத்தையும் சூஸ் பண்ணுங்கள். மெடிக்கல் காலேஜஸ் பற்றி தெரிஞ்சுங்க. அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி என்னவா இருக்கும், இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்போ, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரொம்ப ஓல்டாக இருந்தாலே மோஸ்ட்லி அந்த காலேஜஸ் வந்து ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜஸாக இருக்கும். ஸோ அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த காலேஜஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ அப்போ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை சேஞ்ச் பண்ணுற வாய்ப்பும் இருக்குது. சார் இப்போ நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன் காலேஜஸை, ஆனால் நான் வந்து நாளைக்கு வந்து இன்னும் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு என்னோட ரிலேட்டிவ்கிட்ட ரெஃப்ரெஷ் என்ன இதுன்னு கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சேவ் ஃபார் லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து நீங்கள் உடனே சப்மிட் பண்ணல, லேட்டராக சேவ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் நாள் கழிச்சு நீங்கள் அந்த ஆர்டர் ரவுண்ட் 1 ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிடணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதுக்குள்ளே வந்து என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை வந்து ரீஆர்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணுங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள், அதுக்காக பயப்பட வேணாம். அண்ட் சீட் அலாட்மெண்ட். இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க ரவுண்ட் 1ல். அப்போ ரவுண்ட் 1 முடிஞ்சோன்னே உங்களுக்கான மார்க் வந்து நல்ல மார்க்காக இருக்கும் பட்சத்தில் அந்த மார்க்குக்கு தகுந்தாப்புல வந்து காலேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த காலேஜஸ் வந்து அலாட்மெண்ட் லெட்டராக உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். அலாட்மெண்ட் குட் காலேஜாக இருந்ததுன்னா நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ண போகிறீங்க. சில அந்த காலேஜுக்கு ஒன் ஆர் 2 டேஸில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்கும் பட்சத்தில். அப்படி எனக்கு காலேஜ் வந்து எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ரவுண்ட் 2. இப்போ ரவுண்ட் 2 போகும்போது ஸ்பெஷலாக ஃபீஸ் கட்டணுமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏற்கனவே நீங்கள் கட்டியிருந்த ரீஃபண்டபிள் டியூஷன் ஃபீ இதெல்லாம் வந்து அப்படியே இருக்கு இல்லையா? தெர் இஸ் நோ நீட் ஃபார் பே ஃபார் செகண்ட் டைம். ஒவ்வொரு ரவுண்டுக்கு நீங்கள் வந்து அந்த பணத்தை எடுத்து திருப்பி கட்டிகிட்டு இருக்கணும். 2 lakhs இல்லை அந்த 10,000 அந்த மாதிரிலாம் கிடையாது. அது அப்படியே ப்ரொசீட் ஆகும். கோ ஃபார் ரவுண்ட் 2. ரவுண்ட் 2ல் வந்து என்னென்னா நீங்கள் திருப்பி வந்து சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி திருப்பி வந்து நீங்கள் உங்களோட மெடிக்கல் காலேஜஸ் எல்லாத்தையும் சூஸ் பண்ணி ரீஆர்டர் ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டரில் கொடுத்து நீங்கள் வந்து ரவுண்ட் 2ல் வந்து கலந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காலேஜஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ண பிறகு அந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜுக்கு அலாட்மெண்ட் லெட்டரை எடுத்துக்கிட்டு நீங்கள் போகணும். அண்ட் ஆல்சோ சில ரெஸ்பெக்டிவ் டாக்குமெண்ட்ஸும் இருக்குது. அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் நீட்டோட அட்மிட் கார்டு, தட் இஸ் ஹால் டிக்கெட் இருக்கு இல்லையா, அதான் வேற ஒன்றும் இல்லை. ஸ்கோர் கார்டு அண்ட் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், ஆஸ் வெல் அஸ் ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று, ஆதார் கார்டு அல்லது பேன் ஆர் பாஸ்போர்ட் ஆர் லைசன்ஸ் வாட் எவர் யூ ஹேவ். அண்ட் தென் 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுத்துங்க. அண்ட் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த அலாட்மெண்ட் லெட்டர்னு ஒன்று இங்கே வெப்சைட்டில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த சீட் அலாட்மெண்ட் ஆன பிறகு அந்த அலாட்மெண்ட் லெட்டரையும் எடுத்துக்கிட்டு அந்த காலேஜுக்கு போகணும். ஸோ உங்களோட கேஸ்ட் மூலமாக நீங்கள் இது பண்ணீங்க ரிசர்வ்டு கேட்டகரியாக இருக்கும் பட்சத்தில் அப்போ அந்த சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு தேவை. அல்லது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு அந்த சர்டிஃபிகேட் மூலமாக போகிறீங்க அப்படின்னா அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு தேவை. இதை எடுத்துகிட்டு போய் ரெஸ்பெக்டிவ் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இப்படி தான் வந்து நீங்கள் உங்களோட காலேஜஸை சூஸ் பண்ணி அதில் ஜாயின் பண்ணணும் இந்த ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் மூலமாக. இப்போ வந்து டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு வந்து சீட்டே அலாட் ஆகலை, நான் மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா நீங்கள் வந்து சீட்ஸ் கிடைக்காது உங்களுக்கு. அல்டிமேட்டாக உங்களோட ஃபண்டு வந்து என்ன ஆகும்னா ரீஃபண்ட் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இதாகிடும். அதே நீங்கள் வந்து சீட்டு அலாட்மெண்ட் கிடைச்சி நீங்கள் அந்த காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணி ரிப்போர்ட் பண்ணல, லாஸ்ட் மோப்பப் ரவுண்டில் சூஸ் பண்ண பிறகு
இந்த மாதிரி நீங்கள் போய் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அலாட்மெண்ட் லெட்டர்லாம் கிடைச்ச பிறகு அப்படின்னா தட் இஸ் யுவர் ஃபால்ட். அதுக்கு வந்து திருப்பி தர மாட்டாங்க. ஸோ திஸ் ஆர் ஆல் அபவுட் த மெடிக்கல் காலேஜஸ் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங். See you next video. Thank you.